நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதாவது நம்ம ஆதி வந்து தாலி கட்டுற நேரத்தில நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் ஒண்ணு பண்றாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆதி வந்து சொல்லிட்டு போறாங்க. காலையில வந்து நான் வாங்கி கொடுத்த சேரிய கட்டிட்டு ஒழுங்கா வந்து மாப்பிள்ளை சைடு வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு போறாங்க. அதை நினச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம லட்சுமி பாட்டியெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு எதுக்கு பாரதி இப்போ வந்து அழுதுகிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நானே போய் உண்மையை சொல்லியிருப்பேன். என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. இப்படி அழுது அழுது எத்தனை நாள் தான் புலம்ப போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, அதனால் ஒன்றுமே கிடையாது. அழுதாதான் நம்ம மனசில் இருக்க கஷ்டமும் போகும். நான் அழுகிற கடைசி அழுகை இன்னைக்காத்தான் இருக்கும். நாளைக்கு வந்து அவர் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிரும். அதுக்கடுத்து நானும் ஆதித்யா, நம்ம தமிழ் எல்லாருமே வந்து நம்ம தனியாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து உண்மையை சொல்கிறது தான் சரின்னு படுது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் பார்த்துட்டிங்களா? நான் வந்து சித்தார்த் சாருக்கு வேறு நான் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றணும். அதனால் வந்து இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் அந்த இடத்துல படுத்துக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மறுநாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனேயுமே வந்து அங்கே ஐயர் வந்து மந்திரம்லாம் ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளுகள்லாம் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. கடைசியில் பொண்ணை கூப்பிட்டு வராங்க. மாப்பிள்ளையெல்லாம் வந்துடுறாரு. அந்த ஸ்டேஜில் உட்காந்து 2 பேருமே ஜாலியாக அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஐயர் இருக்காங்கல்ல, தாலியை கொடுத்து எல்லார்ட்டையுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நம்ம சித்தார்த் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, பாரதி இதை கொண்டு போய் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்ணே கலங்கிட்டு இருக்கு. இப்படி வந்து தன்னோட புருஷனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. அவருக்காக வந்து தாலி ஆசீர்வாதம் நம்ம போய் வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல கண்கலங்கிட்டே அவங்க எல்லார்கிட்டையுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம லட்சுமி, பாட்டி எல்லாருமே வந்து பயங்கரமான வருத்தத்தில் இருக்காங்க. பாரதியை பார்த்துட்டு பாரதி வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா தாலி எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு போய் அங்கே வந்து ஐயர்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது பார்த்தா நம்ம ஆதி வந்து பாரதியை பார்த்து ஒரு லுக்கு விட்றாங்க. பாரதியும் 2 பேருமே அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தா பாரதிக்கு வந்து கண்ணு கலங்கிருது. அந்த இடத்துல இருக்கவே முடியல. விறுவிறுன்னு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமிகிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்கிறாங்க, சரி வாங்க, நீங்கள்லாம் சமையல் பண்ணிட்டீங்கல்ல, உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து காலையிலேயே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், வாங்க நம்ம கிளம்புவோம், நம்மளோட வேலை தான் முடிஞ்சில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாரதி சொல்லிக்கிட்டு இருக்க? நம்மளோட வேலை முடிஞ்சதா? இன்னும் கல்யாணமே முடியல, போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா, என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. அவர் வந்து தாலி கட்டுறதை வந்து என்னால் பார்க்கவே முடியாது. அதனால தான் அதை பார்க்குற தைரியம் கூட எனக்கு கிடையாது. கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாரதி, நீ ஏன் முடிவு எடுத்துட்ட? சரி வா போவோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக மண்டபத்தை விட்டு வெளியில் வராங்க. அந்த நேரத்தில் வந்து ஐயர் வந்து கெட்டி மேளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஆதி மித்ரா கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல பாரதி வந்து ஸ்டக்காகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து தாலி வந்து கட்ட மாட்டார். ஏதாவது ஒருத்தர் வந்து தடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம வாசுவோட ஆவி கூட வந்து நம்ம ஆதியோட மனசுக்குள்ளே இருந்து புகுந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி வந்து இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.